Welcome to Learn English with Me channel. Hi friends, இன்னைக்கு வீடியோவில் டே 4க்கான 15 சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, பாத்திரங்களை கழுவு. அம்மா சொல்லுவாங்களே, அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா வாஷ் த வெசல்ஸ். எப்படி சொல்லணும்? வாஷ் த வெசல்ஸ். வெசல்ஸ்னால் பாத்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வாஷ் த வெசல்ஸ் அப்படின்னா பாத்திரங்களை கழுவு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ரூமை சுத்தம் பண்ணு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? அம்மா சொல்லுவாங்களே, உன் ரூமை பாரு எப்படி இருக்குன்னு, சுத்தம் பண்ணு போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா க்ளீன் த ரூம். எப்படி சொல்லணும்? க்ளீன் த ரூம். ரூமை சுத்தம் பண்ணு, க்ளீன் த ரூம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். உன்கிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? இப்போ நம்ம குரூப்பாக ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப இப்போ நம்ம கேட்போம்ல, உன்கிட்ட ஏதாச்சும் யோசனை இருக்காப்பா, இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா do you have any ideas. எப்படி சொல்லணும்? do you have any ideas. உன்கிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்ன போக விடு. இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் வெளியில் போகணுன்னா நம்ம பர்மிஷன் கேட்போம் இல்லையா அப்பா அம்மாட்ட. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சில டைம் விடுவாங்க, சில டைம் விட மாட்டாங்க. ஸோ அப்படி விடலை அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, என்னை போக விடுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா லெட் மீ கோ. எப்படி சொல்லணும்? லெட் மீ கோ. என்ன போக விடுங்க, லெட் மீ கோ. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். நல்ல வேலை நான் போகலை. நம்ம சொல்லுவோம்ல, நல்ல வேலைப்பா நான் போகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். தேங்க் காட் ஐ டின்ட் கோ. எப்படி சொல்லணும்? தேங்க் காட் ஐ டின்ட் கோ. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்ன கிண்டல் பண்ணாத. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ. எப்படி சொல்லணும்? டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ. மேக் ஃபன் ஆஃப்னா ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு கிண்டல் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். டோன் அப்படின்னா பண்ணாத. ஸோ டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ, என்னை வச்சு கிண்டல் பண்ணாத. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். உன்கிட்ட பல திறமைகள் இருக்குது. இப்போது நீங்கள் சூப்பராக பாடுறீங்க, டான்ஸ் பண்ணுறீங்க, எல்லாத்துலேயுமே டேலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து சொல்லுவாங்களே, சூப்பர்டா, உனக்கு நிறையா திறமை இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா யூ ஆர் அ மல்டி டேலண்டட் பர்சன். எப்படி சொல்லணும்? யூ ஆர் அ மல்டி டேலண்டட் பர்சன். உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குது. யூ ஆர் அ மல்டி டேலண்டட் பர்சன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நாளைக்கு நாங்கள் வீடு சுத்தம் பண்ண போகிறோம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நம்ம சொல்லுவோம்ல, நாளைக்கு வெளில வரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இல்லைப்பா நாளைக்கு தான் நாங்கள் வீடு சுத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா we are going to clean the house tomorrow. எப்படி சொல்லணும்? we are going to clean the house tomorrow. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இன்றைக்கி ரொம்ப வெயில் அடிக்குது. இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டுருக்கப்ப சொல்லுவோம்ல, அப்பா நேற்று கூட இவ்வளோ வெயில் அடிக்கலப்பா, இன்றைக்கி செம்ம வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் டூ சன்னி டுடே. எப்படி சொல்லணும்? இட் இஸ் டூ சன்னி டுடே. டூ சன்னி அப்படின்னா ரொம்ப வெயில் அடிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாரு. இப்போது எக்ஸாம் ரிசல்ட் வருது, உங்கள் ஃப்ரெண்டு நிறைய மார்க் வாங்கிட்டான். ஸோ என்ன பண்ணுறான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா லுக் ஹவ் ஹாப்பி ஹீ இஸ். எப்படி சொல்லணும்? லுக் ஹவ் ஹாப்பி ஹீ இஸ். அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாரு. லுக் ஹவ் ஹாப்பி ஹீ இஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என் வேலையை பார்க்க விடுங்க. இப்போ யாராச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம சொல்லுவோம்ல, ப்ளீஸ்ப்பா என் வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். லெட் மீ டூ மை ஒர்க். எப்படி சொல்லணும்? லெட் மீ டூ மை ஒர்க். லெட் மீ டூ மை ஒர்க். ஓகேவா? என் வேலையை பார்க்க விடுங்க. லெட் மீனா என்ன விடுங்க அப்படின்னு அர்த்தம். டூ மை ஒர்க்னா என்னோட வேலையை செய்ய என்ன விடுங்க. ஓகேவா? லெட் மீ டூ மை ஒர்க், என் வேலையை செய்ய என்ன விடுங்க. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த இடம் அழுக்காக இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, இந்த இடம் ரொம்ப அழுக்காக இருக்குப்பா, வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திஸ் பிளேஸ் இஸ் டர்ட்டி. திஸ் பிளேஸ் அப்படின்னா இந்த இடம், டர்ட்டினா அழுக்கா. திஸ் பிளேஸ் இஸ் டர்ட்டி. இந்த இடம் அழுக்காக இருக்குது. திஸ் பிளேஸ் இஸ் டர்ட்டி. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாமா? அங்கே போயிருக்கியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப சொல்லுவோம்ல, ஏன் நேற்று ஒரு பீச்சுக்கு போனப்பா சூப்பராக இருந்துச்சு, நீ அங்கே போயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலான்னா, ஹாவ் யூ பீன் தேர். எப்படி சொல்லணும்? ஹாவ் யூ பீன் தேர் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகேயா? அங்கே போயிருக்கியா? ஹாவ் யூ பீன் தேர். ஓகே. நான் ஏன் எல்லா சென்டென்சஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களால் அந்த சுச்சுவேஷனை ரிலேட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நான் எல்லா சென்டென்ஸ்க்குமே ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிகிட்ருக்கேன். அதனால் உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் அதை பற்றியே தான் நினச்சிட்ருக்கேன். நம்ம சொல்லுவோம்ல, நேற்று ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுலப்பா, நான் அதை பற்றியே தான் நினச்சிட்ருக்கேன், என் மைண்டில் அதே தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, ஐம் கீப் ஆன் திங்கிங் அபவுட் தட். எப்படி சொல்லணும்? ஐம் கீப் ஆன் திங்கிங் அபவுட் தட். கீப் ஆன் அப்படின்னா கண்டினியூஸான அர்த்தம். திங்கிங், கீப் ஆன் திங்கிங்னா கண்டினியூஸாக நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். தலையை சீவு. அம்மா சொல்லுவாங்களே, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு தலையை சீவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, கோம் யுவர் ஹேர். எப்படி சொல்லணும்? கோம் யுவர் ஹேர். கோம்னா சீவு அப்படின்னு அர்த்தம். ஓகே, கோம் யுவர் ஹேர். ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். 15 சென்டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஒன்ஸ் அகெயின் அந்த 15 சென்டென்சஸையும் ரீகால் பண்ணுவோம். ஓகேவா? பாத்திரங்களை கழுவு. வாஷ் த வெசல்ஸ். ரூமை சுத்தம் பண்ணு. க்ளீன் த ரூம். உன்னிடம் ஏதாவது யோசனை இருக்கா? Do you have any ideas? என்ன போக விடுங்க. Let me go. நல்ல வேளை நான் போகலை. Thank God I didn't go. என்ன கிண்டல் பண்ணாத. Don't make fun of me. உன்கிட்ட பல திறமைகள் இருக்கு. You are a multi-talented person. நாங்கள் நாளைக்கு வீடு சுத்தம் பண்ண போகிறோம். We are going to clean the house tomorrow. இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குது. It is too sunny today. அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாரு. Look how happy he is. என் வேலையை பார்க்க விடுங்க. Let me do my work. இந்த இடம் அழுக்காக இருக்கு. This place is dirty. அங்கே போயிருக்கியா? Have you been there? நான் அதை பற்றியே தான் நினச்சிட்ருக்கேன். I'm keep on thinking about that. தலையை சீவு. Comb your hair. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 15 சென்டென்சஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க. இது எல்லாமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான். ஸோ டே டு டே லைஃப்பில் இந்த சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்பீக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு ஏதாச்சும் queries இல்லை டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். I will reply. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? Thanks for watching.